செல்வராகனுடைய ஒரு கிளாசிக் ஃபிலிம் தான் 7G ரெயின்போ காலனி. இந்த படம் 2004 ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்தை ஒரு ரொமான்டிக் காமெடி ட்ராமா மூவி தான் எடுத்திருப்பாங்க. ரவி கிருஷ்ணா, சோனியா அகர்வால் அண்ட் சுமன் ஷெட்டி, மனோரமான்னு இந்த மாதிரி நிறைய பேர் இந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க. அண்ட் இந்த படத்தை பொறுத்தவரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு படம். இந்த படத்தோட சீக்வலாகவும் இந்த படம் இப்போ வரப்போகுது. செகண்ட் பார்ட்டை கன்ஃபார்ம் பண்ணி படத்துலேருந்து ஒரு ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டருமே லான்ச் பண்ணியிருந்தாங்க. போஸ்டருமே பார்க்க ரொம்ப நல்லா இருந்தது. ஸ்டோரியுமே ஆஸ் யூஷுவல் தான். பார்ட் 1ல எங்கே முடிஞ்சோ அங்கிருந்தா பார்ட் 2க்கான ஸ்டோரி ஆரம்பிக்குது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பார்ட் 1ஓட எண்ட்ல கதிர் அனிதாவுடைய ஞாபகங்கள்லே வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ அதுல இருந்தா ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகுது. இதுல இந்த படத்துல அனஸ்வரா ராஜன் தான் ஹீரோயினா பிளே பண்ணியிருக்காங்க. குருவாயூர் ஆம்பளநடைகள் மூவி பார்த்துருப்பீங்க. ஸோ அதில் ஒரு ஹீரோயினா நம்ம அனஸ்வரா ராஜன் நடிச்சிருப்பாங்க. ஸோ அவங்க தான் இந்த படத்தில் நடிக்கிறாங்க ஹீரோயினா. ஸோ இதோட கேரக்டருமே எடுத்துக்கிட்டிங்கன்னா இவங்களோட கேரக்டர் எப்படி இருக்குன்னா, கதிர் ஏற்கனவே ஒரு மூவ் ஆன் ஆகாம அப்படியே ஒரு ஸ்டேபிளாக இருக்க வேண்டிய சுச்சுவேஷன் இருக்குது. ஸோ அதுலேருந்து மூவ் ஆன் ஆகிறதுக்காக நம்ம அனஸ்வராஜன் கதிர் ஹெல்ப் பண்ணுற மாதிரியான சீக்வன்ஸ் தான் இந்த செகண்ட் பார்ட்டில் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இதுவுமே ஒரு ஃபீல் குட் ட்ராமா மூவி மாதிரி தான் எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இந்த படத்துடைய டேரக்டரான நம்ம செல்வராகன் சார் பயங்கரமாக எடுத்துகிட்டு இருக்காராம். பார்ட் 2லுமே ரவி கிருஷ்ணா தான் ஹீரோவாக ப்ளே பண்ணுறாராம். அதையும் தாண்டி யுவன் சங்கர் சார் தான் பார்ட் 1க்கு மியூசிக் போட்டிருப்பாங்க. இப்போ பார்ட் 2மே யுவன் சங்கர் சார் தான் மியூசிக் போடுறாங்கன்னு அஃபிஷியலாகவே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. உண்மையிலே வேறு லெவல் தான். ஸோ அந்த காம்போ மறுபடியும் இந்த ஜென்ரேஷனுக்கு எப்படி ஒர்க் ஆக போகுது அப்படின்றத நான் எல்லாருமே பொறுத்து இருந்து பார்க்கலாம். இந்த 7G ரெயின்போ காலனி 2 இந்த வருஷத்துக்குள்ள இந்த படம் உங்களுக்கு தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆயிடும். செல்வராகனுடைய கம்பேக் படமா இந்த படம் இருக்குமா இல்லையான்றதை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி நிறைய மூவி அப்டேட்ஸ் நிறைய மூவிஸ் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம SRS சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க.